திங்கேஸ்களி. ஸோ இது வந்து பற்றி நம்ம ஹோம். அப்புறம் இங்கே உள்ள இது ஸ்ட்ரீட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிறைய இது இது பேர் வெத்தலை செடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக தெரியும் அது. இங்கே பார்த்தீங்களா ரோட்டில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் போட்டு தான் காம்பவுண்டு கட்டிச்சு. அதில் எப்படி கொஞ்சம் காம்பவுண்டை ஒட்டி அழகாக இருக்குங்காண்டி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி வச்சுருக்கோம். இது சின்னதாக உள்ள ஒரு கார்டன். மருதாணி செடி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து என்னது, காஷ்மீர் ஆப்பிள்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் இங்கே ஒரு தென்னன் செடி வச்சுருக்கோம். இங்கே ஒரு குட்டியாக ஒரு பாக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக வளர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும் இந்த பாக்கு, அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது மணி பிளான்ட்டு இந்த சைடு. இதுலேயும் பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது எதுக்கு வச்சுருக்கேன்னா இங்கே வளர்ந்து இந்த இடம் அப்படியே அந்த காம்பவுண்டில் ஃபில் ஆகும். இங்கே ஒரு பைனாப்பிள் செடி பார்த்திங்களா. இவங்கெல்லாம் வீட்டோட சொத்துங்க. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கார்டன். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே செடி வச்சுருக்கேன் இதில். அப்புறம் இங்கேயும் பாக்கு. அப்புறம் ரோஸ் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். இது நிறைய பூ பூக்கும். ஆக்சுவலாக என்னென்னு தெரில, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி. இங்கே மல்லி இருக்குது. இந்த வாசல் வந்திங்கன்னா இதெல்லாம் மீன் இருக்குது, குளம், புளித்தாம்பரம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்களா இங்கே. அப்புறம் இந்த கேட்டு வந்தால், செகண்ட் கேட் வந்தால், இது தாங்க நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது. பார்த்திங்கன்னா இது பிளான்ட்டு. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே நிறைய இருக்குது. அப்புறம் மேலே வீடு பியூட்டிஃபுல். இது நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், வளர்த்து எடுத்து. இது வந்து நிறைய பிஞ்சு போயிட்டு. இங்கே பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பார்க்க லுக் வந்து. இதான் அவுட் சைடு சொன்னாங்களே ஹோமோட. இது பார்த்திங்கன்னா செடி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே அப்படியே வந்தால் இங்கேயும் செடி நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் இங்கெல்லாம் செம்பருத்தி. பேக் சைடு போனால் வாழைக்குள்ளது. இங்கே ஃபுல்லாக வாழை வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாகவே தண்ணி இல்லை. ரம்டான் செடி இங்கே அப்பான்னு தெரியல. அப்புறம் இங்கே மருதாணி. அப்புறம் அங்கே மருதாணி. ஃபுல்லாக வாழை. பழம் ட்ரீ வந்து மேலே போகுது. இது பேக் வந்தால் இங்கேயும் வாழை வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இது என்னோட ஒரு ஹார்ட் ஒர்க். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கு ஒரு 500 இருக்கும். இதெல்லாம் தோப்பில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு. எப்போ பின்னாடி போனாலும் எங்கே பின்னாடி வந்துடுவா. அதனால் வந்துட்டு எல்லா செடி பிச்சு போடுது. இதான் இவளோட வேலை. ஸோ இதான் இவ்வளோ செடியெலாம் வச்சு வளர்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து. அதனால தான் சரி இது ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு. என்ன சுபி, உனக்கு பிடிச்சிருக்கா செடியெல்லாம்? 2 தென்னை மரம்,